ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி. உங்கள் அத்துணை பேரும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். இந்த வாரம் இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். நவம்பர் 2 முதல் 8ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. நவம்பர் 5ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் 2 நாள் கண்ணியில் நீச்சல் நிலையில் இருந்தாலும் கடைசி 5 நாள் துலாத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். உடன் புதன் இருக்கிறார், சூரியனும் சஞ்சாரம் செய்கிறார். இந்த துலா ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கி. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. 7ஆம் இடத்து 2க்கும் 7க்கும் உடைய செவ்வாய் 2இல் ஆட்சி பீடம் பெற்று குரு பார்வையில் இருப்பது சிறப்பு. இப்போ ராசிநாதன் சூப்பராக இருக்காரா. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். 2க்கும் 7க்கும் உடையவன் 2இல் ஆட்சி பீடம் பெற்று குரு பார்வையில் இருப்பது குடும்பத்தில் நல்ல பண வரவு, பொருள் வரவு, கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன? துலாத்துக்கு 5ல் ராகு இருக்கார். அதில் நிறைய மைனஸ் இருக்குது. ப்ளஸ்ஸு 1-2 ப்ளஸ்ஸு தான் இருக்கும். ஏன்னா சிலது நன்மை செய்தாலும் பலது செய்யக்கூடியது தான் அந்த 5ஆம் இடம் என்பது. 6இல் சனி குரு பார்வையில் இருக்கிறது சூப்பர். ஸோ சனி பகவான் ஃபேவரபுள், ராகு அன்ஃபேவர். கேது பொறுத்தவரை 11ல் இருக்கிறது சூப்பர், அருமையான நிலை, சூப்பரான ஃபேவர் அப்படின்னு சொல்லணும். இப்போ குரு பாருங்கள், இந்த ராசிக்கு குரு நல்லவர் அல்ல, இருந்தாலும் 10ஆம் இடத்தில் இருக்கிறார், உச்சமடைஞ்சிருக்கிறார். அதுவும் 3க்கும் 6க்கும் உடையவன் உச்சமடையலாமல், உச்சம் அடையக்கூடாது. உச்சமடைகிறார் என்று சொன்னால் எதிரிகளால் தொல்லை ஏற்படும், கடன் சுமை இருப்பவர்களுக்கு பிரச்சனை வரும். உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாருக்கோ தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு பெரிய அளவில் செலவு வைக்கும். அதான் அங்கே உண்மை. மற்றபடி உங்களுக்கு கிரகங்களுடைய நிலையை நம்ம சொல்லிட்டோம். இப்போது இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை கிரகங்கள் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய காலம். தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனாதிபதி செவ்வாய் எங்கள் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இப்போ துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் அமைதியாக சந்தோஷமாக இயங்கக்கூடிய ஒரு காலம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை வீட்டில் மட்டுமல்ல, வெளியில், நட்பு வட்டாரத்தில், வேலை பார்க்குற இடம், எல்லா இடத்திலையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். அதில் குறிப்பாக வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், வழக்கறிஞர்கள், ஜோதிடர்கள், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம், ஏன் பின்னணி பாடகர்கள், சுக்கரனுடைய ஆதிக்கம் தானே, இவங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இயங்கக்கூடிய காலம்.
மழை பொழியக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா 11ல் வர கேது இருக்கார், அவர் பங்குக்கு அவர் வேறு நல்லது செய்வார். இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு இந்த துலா ராசி, ராசிநாதன் ஆட்சி பீடம், சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு பொற்காலமாகத்தான் விளங்கப் போகிறது. இந்த சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, நாடகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு இல்லை, நான் சும்மா இருக்கேன், கொஞ்சம் கஷ்டமான சூழல் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வேலை வாய்ப்பு வரும். ஒரு வேலை வாய்ப்பு இல்லை, 2 வேலை வாய்ப்பு கூட வரும். அட் ஏ டைம் நீங்கள் வந்து 2 படத்துலேயோ 2 சீரியல்லையோ 2 நாடகத்திலேயோ கமிட்மெண்ட் ஆகிறதுக்கான ஒரு அமைப்புகள் ஏற்படும். இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், பின்னணி பாடகர்கள், நாட்டியம் ஆடக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு வாரம் இது. அதில் குறிப்பாக வங்கிகளில் பணிபுரிபவர்கள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு போன்றவற்றில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு சிறப்பான காலம். தந்தையால் யோக பாக்கியங்கள் நிறைய நடக்கும். அவர் ஏதோ ஒன்று நல்லது செய்ய போகிறார். ஏன்னா 11க்குரிய சூரியன் ராசியில் நீச்சமடைந்தாலும் நீச்ச பங்கம் பெறுவது சிறப்பு. அப்போ தந்தையால் யோக பாக்கியங்கள், அரசு மூலமாக ஏதாவது ஒரு காரியம் சாதிக்கணும், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், இல்லை ஒரு லோன் வாங்கணும், அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரத்தில் கைகூடி வரக்கூடிய அமைப்பு. அரசியல்வாதிகள் தங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய தருணம், மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 9க்குடையவன் 12க்குடையவன் புதன். அப்போ புதனுடைய ஆதிக்கமும் சிறப்பாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். 3ஆம் இடத்து அதிபதி குரு உச்சமாக இருக்கார். அப்போது இளைய சகோதர சகோதரிகளுடைய நிலை தங்களுடைய நிலை உயரப் பெறுவார்கள், நல்லா இருப்பாங்க சகோதர சகோதரிகள். ஆனாலும் சனி பார்வையிடுவதால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரும், கருத்து வேறுபாடு வரும். நீங்கள் சொல்கிறது அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய காலம், அது நீங்களே கூட எடுத்து செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் கூட மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் நிச்சயமாக உண்டு. வாகனங்களை வைத்து தொழில் நடத்தி கொண்டிருக்கும் அன்பர்கள், அதாவது ஆட்டோ ரிக்ஷா, ஆட்டோ, காரு, மெட்டலர் வேனு, லாரி, இதுபோல் 4 வீலர்ஸ் இதெல்லாம் வச்சு, ஏன் 2 வீலர்லேயும் இப்போ பார்த்தா பிக்கப் ட்ராப்லாம் இருக்குது. ஸோ இவங்க எல்லாருக்கும் அந்த வாகன ஓட்டிகள், இவங்களுக்கு சிறப்பான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், சம்பாத்தியம் கிடைக்கும். சொந்தமாக வண்டி வாகனங்களை வச்சு சவாரி கிடைச்சி நல்ல சன்மானம், அதாவது நல்ல காசு பணத்தை பார்க்கக்கூடிய தருணம் இது அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடம் சுகஸ்தானமாக இருப்பதால் இந்த துலா ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் சுகவாசிகளாக இந்த வாரம் இருக்கக்கூடிய ஒரு தருணம். அற்புதமான ஒரு நிலை. படிக்கும் இளைஞர்கள் நல்லா படிப்பாங்க. அவங்க நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் கண்டிப்பாக வரக்கூடிய நிலை. இதையும் தாண்டி 5ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். 5ல் ராகு இருந்தால் இது ஆழ்மனசுன்னு சொல்கிறது 5ஆம் இடம். இந்த ஆழ் மனசில் ராகு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். உங்களை திருப்திப்படுத்தவே முடியாது. எல்லாமே சிறப்பாக இருக்கும். பாருங்கள், நல்ல பண வரவு வரப்போது, இப்போது உத்தியோக தொழில் சிறப்பாக இருக்க போது. ஆனாலும் உங்களுக்குள்ள ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனநிலை ஏற்படும். ராகு 5ல் இருக்கிறதால பூர்வீகத்தில் ஏதாவது அதை தொட்டு ஏதாவது பிரச்சனை வரும். ஒன்று அந்த டாக்குமெண்ட் ப்ராப்ளம், அல்லது அவங்க வேலி நீங்கள் தள்ளி போட்டுட்டீங்கன்னு சண்டைக்கு வரலாம். இப்படி நிறைய வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டைன்னு நிறைய வந்து போகலாம். அதில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டு போங்க. மற்றபடி தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். அது சுத்த ஒரு சரியில்லாத, அதாவது வீண்படி சுமத்தக்கூடிய ஒரு காரியம் தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும்னு கடைசியாக உணருவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது 6ஆம் இடத்தில் ராகு.
6ஆம் இடத்தில் சனி பகவான். இப்போது சனி பகவான் வக்ரத்தில் இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பது வக்ர நிவர்த்தி ஆகிறது. உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். விபரீத ராஜயோகத்தை தருவார். கடன் காட்சிகள் இருந்தால் படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கி வீட்டு சுப செலவுக்கு வைத்து கொள்ளலாம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். எதிரிகள் இருப்பாங்க, போட்டி இருக்கும், பந்தயம் இருக்கும், பொறாமை இருக்கும். மார்க்கெட்டில் உங்களுக்கு எல்லாருமே இதுவாக இருப்பாங்க. ஆனாலும் கடைசியில் நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம். மற்றபடி தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்லணும். இந்த 6ஆம் இடம் குரு பார்வை இருக்கிறது வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங் இல்லாமல் இருக்கும். ஒரு ஏதோ நம்ம தனியாக வேலை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போ எல்லாரும் உங்களுக்கு ஆதரவாக அரவணைப்பாக இருப்பார்கள். மேலிடத்திலும் உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதுக்கு சட்டு விட்டு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய தருணம். 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம். இப்போ பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. ஏதோ ஒன்று தேவையில்லாமல் ஒரு வாக்குவாதம், சண்டை, கைகலப்பு, அசிங்கம், அவமானம், இதெல்லாம் எதுக்கு? நமக்கு டைம் சரியில்லை, 8ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னா நம்ம எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அடுத்தவங்க ஏதாவது சொன்னால் சொல்லி போட்டோம். நம்ம தாழ்ந்தால் தங்கம். தாழ்ந்தவர்கள், தாழ்ந்து போனவர்கள் என்றுமே தங்கமாக ஜொலிப்பார்கள். அதனால் ரொம்பவும் நீங்கள் ஒரு இதுவாக இருக்கக்கூடாது. அட்வான்ஸாக எதையும் திங்க் பண்ணக்கூடாது, அட்வான்ஸாக செயல்படக்கூடாது. அவர் எதிரியாக உங்களை நினச்சாலும், இப்போ நான் அது மாதிரி ஆள் இல்லைப்பா, நான் அப்படி நினைக்கலப்பா அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட சரண்டர் ஆகிட்டிங்கன்னா அங்கே சண்டையே உருவாகாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் கோயிங் ட்ரெயினில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, எங்கே ட்ராவலிங் பண்ணும்போது உங்களுடைய உடைமைகளை நீங்களே தவறவிடக்கூடிய ஒரு தருணம் கூட இருக்கும். அல்லது மற்றவர்களால் களவாடப்படக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். 8ஆம் இடம் அதிகமான கடன் சுமை இருப்பவர்களுக்கு இதை எப்படி ரீபே பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம், மன வருத்தம் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு சிலர் குடும்ப உறுப்பினர்கள் ரொம்ப பியாண்ட் த லிமிட், அவங்க உடல் ரீதியாக ரொம்ப பேஷண்ட்டாக இருப்பாங்க, டெய்லி டயாலிசிஸ் பண்ணக்கூடிய நிலையில் இருப்பாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் ரொம்ப கண்காணித்து நல்லா கேர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி இங்கே பாருங்கள், உங்களுக்கு 9 கூடையவன் ராசியில் இருக்கார். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போக்குங்க. இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த குரு பகவான் 10ல் ஒரு ஜஸ்ட் ஒரு 3 months ஃபாஸ்ட்டாக போகிறார், மின்னல் மாதிரி. அப்போ இந்த மின்னல் மாதிரி இந்த 60 நாளில் சில விஷயங்கள் நடந்துவிடும். என்ன நடக்கும்? ஒரு 5 வருஷமாக ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இல்லை ஒரு 10 வருஷமாக ஒரு இடத்துல ஒரே ஆஃபீஸில் வேலை பார்ப்பீங்க, ஒரே சீட்டில் வேலை பார்ப்பீங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணி லாங்காக எங்கே கொண்டு போய் போடுவாங்க. அல்லது இப்போ பார்க்கலாம், நீங்கள் நிறைய பேர் வேலைவாய்ப்பு இழக்கக்கூடிய தருணமும் கூட இருக்கிறது. அப்போ வேலைவாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு இழந்து வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு ஏற்படும். இப்போல்லாம் 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகணுவாங்க. இந்த 2 மாதத்தில் ஒரு ஆட்டம், ஒரு உழுக்கிடுவார். தொழில் பண்ணுறீங்க, ரொம்ப நாளாக பண்ணிட்டுருக்கீங்க. ஆனால் அவங்க அந்த கடை, அந்த ஹவுஸ் ஓனர், அந்த கடை ஓனர் உங்களை காலி பண்ண சொல்லுவார். சரி, என்னங்க பண்ணுறது, இவ்வளோ நாளாக கடை வச்சுருந்தோம், இப்போ எங்கே போய் கடை கிடைக்க போகுது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இதை விட சூப்பரான கடையும் கிடைக்கலாம், நீங்கள் அதை நடத்த முடியும். இது பாருங்கள், ஒரு 30 விழுக்காடு தான் இந்த பொது பலன். 70 விழுக்காடு உங்களுடைய பிறப்பு தசாபுத்தி அடிப்படையில் தான். இது சொல்லிட்டோம்னா இது எல்லாம் எங்களுக்கு நடக்கலைன்னு சொல்லக்கூடாது, நடந்துச்சுன்னு சொல்லிட முடியாது. ஜஸ்ட்டு 30%, மீதி 70% உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். 11ல் கேது எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு லாபத்தை அள்ளித்தரக்கூடிய நிலையில் கேது 11 இருந்தால் எண்ணிய செயல் ஈடேறும், தொட்டதெல்லாம் தொடங்கும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக அடுத்த லெவலுக்கு இந்த கேது பகவான் உங்களை கொண்டு எடுத்து செல்வார்.
12ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், மந்திச்சு விட்ட மாதிரியே இருப்பீங்க. மற்றபடி ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய தருணமாக தான் இது சொல்லணும். மற்றபடி இந்த துலா ராசியில் 6, 7, 8 நல்ல நம்பர் இல்லை, 6, 7, 8. ஸோ 6, 7, 8 இந்த நவம்பர் 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி சந்திராஷ்டம நாளாக வருவதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த சந்திராஷ்டம நாளில் வண்டி வாகனங்களை, சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க. ஆட்டோவில் போங்க, பஸ்ஸில் போங்க, வழக்கத்துக்கு மாறாக நீங்கள் போங்க. ஏன்னு கேட்டால் சொந்த வண்டி எடுத்துகிட்டு போனால் பாதியில் ரிப்பேர் ஆகி அதை ரிப்பேர் பண்ணி தாங்க எடுத்துகிட்டு போகணும். அப்போ ஒரு நாள் லீவ் போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது லீவ் போடாமல் நீங்கள் இது மாதிரி போகலாம், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கும். அதே நேரத்தில் இரவு பிரயாணம் என்பது கண்டிப்பாக வேண்டாம். பாருங்கள், பண மழை பொழிய போகிறது. தொழில் ரீதியாக கேது பகவான் நல்லது செய்வார். உங்களுக்கு குரு 10ல் பதவி போகணும்னு சொல்லியிருந்தாலும் ஒரு சிலருக்கு தசாபுத்தி அமைப்பு சிறப்பாக இருந்தால் ஒன்றும் அந்த டிரான்ஸ்ஃபர் கூட உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். அந்த இடமாற்றம் கூட உங்களுக்கு பாசிட்டிவாக மாறும். மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. நினச்சதை சாதிக்க முடியும். இளைய சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும்னு நம்ம சொன்னோம். மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராகு ஓம் அமிர்த ராகுவே போற்றி 1008 தலை சொல்லுங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும்.